எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனையும் அவர் சமூகத்தையும் நாங்கள் தேடுவோம். தேவனை தேடுகிற ஜனங்கள் ஒரு நாளும் குறைபட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாட்களில தேவனை தேடுவோம். எப்படியெல்லாம் தேவனை தேட முடியும், எந்தெந்த இடத்துல தேவனை தேட முடியும், அப்படியெல்லாம் தேடுங்கள். அதிகாலையில கர்த்தரை தேடுங்கள், அனுதினமும் கர்த்தரை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில இரவு பகலாய் கர்த்தரை தேடுங்கள், இருட்டோடு கர்த்தரை தேடுங்கள். ஆம், மத்தியான வேளையில கர்த்தரை தேடுங்கள், நடு ஜாமத்தில் கர்த்தரை தேடுங்கள், நித்தமும் கர்த்தரை தேடுங்கள். உங்கள் இருதயம் மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. முதலாவது தெய்வ ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுகளுக்கு எல்லாம் ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் என்றுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் கர்த்தரை தேடுவதை தவித்துக் கொள்ளுகிறார். தங்கள் வேலை, தங்கள் குடும்பம், தங்கள் அலுவல்களில மூழ்கி போய் நிற்கிறதை பார்க்கிறோம். அதனால் அவர்கள் நிம்மதியை இழந்து விடுகிறார், சமாதானத்தை இழந்து விடுகிறார், நித்திய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். ஏன், நித்திய ஜீவனை கூட இழந்து விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்காகவும் தேவனை தேட பழகி கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் அங்கே உணரக்கூடியதாய் அறியக்கூடியதாக நான் பார்க்கிறேன். எஸ்ரா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்த மனிதன், கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருந்த மனிதன். தங்கள் தேவன் தங்களை காப்பார், தங்களை நடத்துவார், விடுதலையாக்குவார், அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஏற்கனவே பல சாட்சிகளை சொல்லியிருக்கிறார். ராஜாவுக்கும் அறிவித்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அவன் எருசலேமுக்கு போக வேண்டும். எருசலேமுக்கு போகிற நேரத்துல அவனுக்கு ஒத்தாசை தேவைப்பட்டது, உதவி தேவைப்பட்டது, பாதுகாப்பு தேவைப்பட்டது. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, அலங்கத்தை கட்டுவதற்கு, ஆண்டவருடைய பணிமுட்டுக்களை, காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அநேக தேவைகள், பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஆனால் ராஜாவின் இடத்திலே அதை போய் கேட்க வெட்கப்பட்டான். என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், எங்கள் தேவன் பரலோக தேவன், அவர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னவன் அவன் மனிதனிடத்திலே உதவியை கேட்க, உதவியை நாட வெட்கப்படுகிறான். அந்த நேரத்தில் தான் எஸ்ராவின் புஸ்தகத்துல நாங்கள் வாசிக்கிறோம், 8வது அதிகாரம் 22வது வசனத்துல அவன் சொல்லுகிறான், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவ கரம் நன்மையாய் இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். அவரையே நான் தேடினேன். ஆம், தானியலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியல் சொல்லுகிறார், நான் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அவரை தேடினேன். ஆம், என கருமையான இன்றைக்கு கர்த்தருடைய முகத்தை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேடி பாருங்கள். அவரை தேடுகிறவர்கள் மேல், தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகள் மேல் தேவ கரம் நன்மையாய் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா நமக்கு ஒத்தாசை புரிவார், உதவி செய்வார். நீங்கள் எப்படி கர்த்தரை தேடுகிறீர்கள், எந்த அளவு கர்த்தரை தேடுகிறீர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரை நான் தேடுவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேடுவேன், நிச்சயமும் அவரை தேடுவேன், ஆராதனைகளில் அவரை தேடுவேன், வீட்டு ஜெபங்களில் அவரை தேடுவேன், ஜெப கூட்டங்களில் அவரை தேடுவேன், உபவாசத்தினால் அவரை தேடுவேன் என்று சொல்லி ஒரு வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். உங்கள் மேல் தேவனுடைய கரம் நன்மையாகவே இருக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பன், உம்முடைய பிள்ளைகள் யார் யாரு ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடுகிறார்கள், சமூகத்தை தேடுகிறார்களோ, ஆலயத்தை தேடுகிறார்களோ, ஒவ்வொரு மேலும் நன்மையாய் உம்முடைய கரம் இருப்பதாக சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உதவி செய். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர். உம்முடைய அன்பு கரத்துக்குள் ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். கர்த்தரை தேடுங்கள், உங்கள் மேலும் தேவ கரம் நன்மையாய் நிச்சயமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.